அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 29/3/2024 வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இந்த பொன்னாளிலே எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கவும், வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றம் காணவும் எல்லாம் வல்ல ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருது வருஷம் பங்குனி மாதம் 16ஆம் நாள். இன்று மாலை 6:21 வரை சதுர்த்தி திதி உள்ளது. அதன் பின்னர் பஞ்சமி திதி உள்ள நாள். இன்று மாலை 6:41 வரை விசாக நட்சத்திரமும் அதன் பின்னர் அனுஷ நட்சத்திரமும் உள்ளது. இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரையும், குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரையும், யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும், ஒற்றுமை கூடும். பிள்ளைகள் குழந்தைகளால் தாய் தந்தையர் பெருமை அடையும், மகிழ்ச்சி அடையும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல நம்பிக்கையான செய்திகள் தகவல்கள் வருகின்ற நாளாக உள்ளது. பெரியவர்கள் முதியவர்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படும் நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் நன்மைகளை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம்பாள் வழிபாடு, வரம் தரும் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, காரியங்களிலே அனுகூலங்களை தரக்கூடிய நாள். நல்ல செய்திகள் வந்து சேரும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். தம்பதிகளிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில பொருட்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு. அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு அதிகாரிகளின் தொல்லைகள் குறையும். சக ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. அரசியல் துறை சார்ந்தவர்கள், அரசியல்வாதிகளாக இருப்பவர்களுக்கு கட்சி தலைமையிடம் நல்ல பெயர் கிடைக்கும். தொண்டர்களின் ஆதரவும் உங்களை தேடி வரும். இன்று கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ஸ்டீல் மற்றும் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாளாகவும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. மிதுன ராசி அன்பர்களை, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். உங்களுக்கு கோபம் வருகின்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நடக்கும். கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் அதிகாரிகளின் தொல்லைக்கு உள்ளாவீர்கள். அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் சற்று பொறுமையாக இருந்து வேலை பார்க்க வேண்டிய நாளாக உள்ளது. பணம் காசு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வியாபாரிகள் புது கடன் கொடுப்பதையோ கடன் வாங்குவதையோ தவிர்ப்பது நல்லது. ஊழியர்களால் சில தொல்லைகள் பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்று ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு வாகனங்களால் திடீர் செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. டிரைவர்களாக இருப்பவர்கள், எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று வீட்டிலே உள்ள பெண்கள் மற்றும் குடும்ப தலைவிகளுக்கு தந்தை வழி உறவுகளால் நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்கள் பெறுவதற்கும் தீய பலன்கள் குறைவதற்கும் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. அற்புதமான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி அன்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு புது வியாபார வாய்ப்புகள் வரும். முதலீட்டாளர்களுக்கு புது முதலீட்டு வாய்ப்புகள் தேடி வரையும். இன்று மதிய நேரத்தின் பின்னர் இராணுவம், காவல்துறையினர் போன்றவர்களுக்கு
பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும். டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே மருத்துவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளிநாட்டிலே வேலை செய்வோருக்கு அனுகூலமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் மற்றும் ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக முருகப்பெருமான் வழிபாடு, முத்தான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. சிம்ம ராசி அன்பர்களே, தெளிவான நாள், நல்ல சிந்தனைகள் வரும். பெரியவர்கள், முதியோர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அவர்களுடைய ஆரோக்கியமும் மேம்படும். பிள்ளைகளால் பெற்றோர் பெருமையடையும் நாளாக இந்த நாள் உள்ளது. வேறு மொழி பேசும் நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும். புது நண்பர்களுடைய நட்பு உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். சினிமா, சின்னத்திரையில் இருப்பவர்கள், கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். விருந்து, சுற்றுலா என்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் குறையும். டைவர்ஸுக்கு அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் வந்து சேரும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள், செய்திகள் வருகின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. கன்னி ராசி அன்பர்களை, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே எச்சரிக்கை தேவை. சொந்த பந்தங்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கவனம் தேவை. இஎம்ஐ கட்டுவதிலே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். இன்று அரசு ஊழியர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். மெடிக்கல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஃபார்மசி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், பிளாஸ்டிக் மற்றும் ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாள், நல்ல செய்திகள் உண்டு. மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். நீங்கள் விரும்பிய பள்ளிகளிலே தொடர்ந்து படிப்பதற்கான வாய்ப்புகள் தேடி வருகின்ற நாள். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தவர்களுக்கும் டிப்ளமா படித்த மாணவர்களுக்கும் புது வேலை வாய்ப்புகள் தேடி வரும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். அதேபோல் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. பாஸ்போர்ட், விசா சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலங்களை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கெமிக்கல் மற்றும் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நல்ல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. விருச்சிக ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். நண்பர்களே எதிரிகளாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அதிகாரிகளின் தொல்லைகள் வந்து சேரும். ஊழியர்களுக்கு முதலாளிகளிடம் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நகைக்கடை, அடைக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை, கார்மெண்ட், டெக்ஸ்டைல்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், ஃபுட் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இந்த அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். நல்ல பெயர் கட்சி தலைமையிடம் உங்களுக்கு வரும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற நாளாக உள்ளது. வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கும் நல்ல தகவல்கள் வந்து சேரும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர்வார்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக
சிவபெருமான் வழிபாடும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. தனுசு ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும், சந்தோஷமான ஒரு மனநிலை ஏற்படும். காவல்துறையினர் இராணுவத்தினருக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இன்சூரன்ஸ் மற்றும் வங்கித்துறையில் பணிபுரிபவர்களுக்கு அனுகூலமான செய்திகள் உண்டு. சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். சினிமா சின்னத்துறையில் ப்ரொடியூசராக இருப்பவர்களுக்கு, டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். பழைய பாக்கிகள் வந்து சேர்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பவர்களே, 7.5 சனி காலமாக இருப்பதனால் ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சாப்பாட்டு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. பெரியவர்கள் முதியவர்கள் வெளியே செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. மீடியாக்களில் இருப்பவர்கள், சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் நாளாக உள்ளது. டைவர்ஸுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், மளிகை கடை வைத்திருப்பவர்கள், நடைபாதை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் நடத்துபவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும். பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. கும்பராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வீட்டிலே உள்ளவர்களுக்கு விருப்பமான இஷ்டமான பொருட்களை வாங்கி நீங்களும் அவர்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள். வீட்டிலுள்ள பெண்கள் மற்றும் குடும்ப தலைவிகளுக்கு ஷாப்பிங் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் நாள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் நாளாக உள்ளது. இன்று வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான நாள். மருத்துவத்துறை மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சித்தா, ஆயுர்வேதம், யுனானி மற்றும் ஹோமியோபதி மருத்துவர்களாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். சலூன், பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள், ஜிம் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது. இன்று வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அனுகூலமான செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக மஞ்சளும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக 6 உள்ளது. மீனராசி அன்பர்களை, சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக, பொறுமையாக, அமைதியாக இருக்க வேண்டும். உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி சில விஷயங்கள் நடந்தாலும் பொறுமையாக செல்ல வேண்டிய நாள். வீட்டில் உள்ளவர்களுடன் இணக்கமாக செல்ல வேண்டும். தம்பதிகளுக்கிடையே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. தாய்வழி உறவுகளால் நல்ல செய்திகள் வந்து சேரும். நகைக்கடை, அடுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். டிரைவராக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும். சொந்தமாக வாகனம் வாங்க முயற்சிப்பவர்கள் அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடலாம். நல்ல செய்திகள் உண்டு. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இந்த பிரச்சனைகள் குறையும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அற்புதமான செய்திகள் வந்து சேர்கின்ற நாளாகவும் இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் பிரச்சனைகள் குறைய, நன்மைகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் வெற்றிகளை தருகின்ற நாளாகவும் பகைவர்களின் தொல்லைகள் நீங்கும் நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல வாராகி அம்பாளின் அனுக்கிரகம், அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.